ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் அதீத கவலையோடு இருக்கிறாய்? உன் மன வலிகளும் உன் ரணங்களும் எனக்கு தெரியும். உயிர் வதைத்த ரணம் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை செய்த போதும் எந்தவித பிரச்சனையும் தீரவில்லை. இன்னும் அதிக சிக்கல்கள் தான் வந்துவிட்டது என்று அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் தங்கமே. கால்களில் தேய்த்துவிட்ட முள்ளானது கடுமையான வலியை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனையை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படும் நிலையில் வலி கூடுதலாகும் தானே தங்கமே. கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லையே தாங்க முடியாத அளவு தெரியும். சாயப்பா கைவிட்டு விட்டார், இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைத்து பயப்படுகிறாய். விரைவில் காப்பாற்றி விடுவேன் தங்கமே. நிச்சயமாக எனது சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியில் இருந்து விலகி இருப்பாய். நான் உனக்கு சோதனைகளை தருவேனே தவிர என்றும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சோதனைகளை எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது தங்கமே. வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். ஒவ்வொரு தருணமும் சில துரோகங்கள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள் என பலவிதமான துயரத்திற்கு நீ கொஞ்ச நாட்களாகவே இப்படித்தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதேபோல் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள். அதேபோல் சரியாக சொல்லிவிட்டால் ஆமப்பா என்று நீயே சொல்லுவாய்ப்பார். ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய நல்ல மனது புரிந்து கொள்ளாமல் ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அதேபோல் ஒரு சில முயற்சிகளுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை. அதேபோல் ஒரு சில உறவுகள் முழுமையாக உன்னை நம்ப வைத்து பணங்கள், பதவிகள் என பறித்து விட்டது. ஆனால் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ ஒவ்வொரு முறையும் கண்ணீரோடும் கவலையோடும் அவர்களை நினைத்து என் செல்லமே, நீ இன்று வரை அழுது கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருப்பதை சொல்லிவிட்டேன் தங்கமே. இதுதானே உண்மை என் தங்கமே. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நடந்தது கொடுமைதான். மற்றவர்களை நம்பி அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நீ எந்த துரோகமும் யாருக்கும் செய்யவில்லை. நம்பி முழுவதுமாக ஏமாந்துள்ளாய். கொஞ்ச நஞ்சம் அல்ல. வாழ்க்கையில் மென்மேலும் கஷ்டத்தை பல பேர் உனக்கு கொடுத்துள்ளார்கள். சில பேர் என்பது தவறு, பல பேர் உனக்கு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லப் போகிறேன், நீ கவனமாக கேள். ஒரு சில உறவுகள் உன்னை துச்சமிட தூக்கி எறிந்துவிட்டு போயிருக்கிறார்கள். நீ அவர்களை எவ்வளவோ நம்பி இருந்தாய். இவர்கள்தான் கதி என்று இருந்தாய். ஆனால் உன்னை தூக்கி நசுக்கி மிதித்து எறிந்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் நல்லது உனக்கு செய்யாமல் அப்படியே போகவில்லை. நல்லது என்ற பெயரில் நாடகம் ஆடித்தான் போயிருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ நினைத்த காரியம் எதிர்காலத்தில் உன் சாய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். அது நடக்கப் போகிறது தங்கமே. அதுவும் இன்னும் குறுகிய காலகட்டத்தில் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. இது எதற்காக நடக்கிறது தெரியுமா? உன்னுடைய பல நாள் காத்திருப்புக்கும் பல நாள் முயற்சிகளுக்கும் அந்த வெற்றியானது நடக்க இருக்கிறது. ஒரு சில விஷயத்தால் ஏதோ நீ ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய். மிகவும் ஆழத்துடன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் சில விஷயத்தை நினைத்திருக்கிறோமே, அது நமக்கு தடைமேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே. நம் வாழ்க்கையில் அந்த தடை விலகி நல்லது நடக்குமா என்ற சிந்தனை கூட உன்னுடைய எண்ணத்திலும் ஆழ் மனதிலும் அதிகமாக இருக்கிறது, அதீதமாக இருக்கிறது. ஆனால் என் தங்கமே, இந்த சாய் அதற்கான பதிலை கூறப்போகிறேன் கேள். அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நல்லதற்காகத்தான் நீ நினைத்திருக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் போல் நீ என்ன நினைக்கவில்லை தெரியுமா? அடுத்தவர் பணத்தில் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், இவர்களுடைய விஷயம் அதிகமாக இருக்கிறதே, நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ பேராசைப்படவில்லையே. அப்படி இருந்தால் என் பேச்சினை நீ கேட்கத்தான் முடியுமா? உன்னுடைய நல்ல குணத்தால் தான் என்று சாயின் வாக்கை கேட்கும் அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உன் மனதில் இருப்பதை அப்படியே புட்டு வைத்து விட்டேன் அல்லவா?
தங்கமே, இது அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது. எப்படி தெரியுமா? நீ நினைத்த காரியத்தை இந்த சாயி வந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். என்னை பார்த்து பயம் கொள்ளாது. பயம் கொள்ளக்கூடிய நபர் யார் தெரியுமா? தீயவை, கெட்டவை, பொறாமை குணம் கொண்ட கெட்ட எண்ணங்கள், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுவது, இந்த வகையிலான எண்ணம் கொண்டவர்கள் தான் என்னை பார்த்து பயப்படணும். ஏன்னா கெட்ட எண்ணம் உள்ள இல்லத்திலோ உள்ளத்திலோ நான் போகுவதும் கிடையாது. அவர்களுக்குள் கூப்பிட்டாலும் நான் செல்ல மாட்டேன், போக மாட்டேன். ஆனால் என் தங்கமே, உன் உள்ளத்திலும் இல்லத்தில் சாய் என்று ஒரு கடுகளவு வார்த்தை கூப்பிட்ட உடனே நான் போய்விட்டேனே. அதனால் தான் உன்னுடைய ஆழ் மனதில் நான் இருக்க வைத்ததால் இந்த பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் உனக்கு வேத வாக்காக வாழ்க்கையில் மாற உள்ளது என் செல்வமே. அதனாலே தானே நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு தடைமேல் தடை ஏற்பட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வருத்தப்படாதே தங்கமே. இன்னும் 1 மாத காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு சிறு விஷயம் அல்ல. எதை எதிர்பார்த்து தினந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ அந்த மாற்றத்தை உருவாக்கி பல பேர் போற்றும் விதமாக உன் வாழ்க்கையில் பல பேர் போற்றும் விதமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே. ஏன்னா என் தங்கமே, 1 வருடமாய் ஏமாந்து அவச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டாய். பல விஷயத்தை பல நபர்கள் ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். பல பொய்களை பரப்பி என்னுடைய செல்ல பிள்ளையை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சாயி யார் என்று நிச்சயமாக காண்பிக்கப் போகிறேன். என் செல்வமே, நீ மிகவும் ஆனால் எப்போது கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு சில நபர்கள் உன்னை பிடிக்காத வகையில் ஒரு சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ கோபப்படாதே. உனக்கு கோபம் வருகிறது அவர்கள் செய்வதை பார்த்து. தங்கமே, உன்னுடைய அனைத்து பாரத்தையும் என் மீது சுமத்திவிட்டு நீ தைரியமாக இரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கெட்டது நடக்கக்கூடிய மனிதர்கள், எவர் கெட்டது செய்யக்கூடிய மனிதர்கள், அதே போல் பொறாமை கொண்ட மனிதர்களை எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் விட்டு வைக்க மாட்டேன். அதனால் நீ கவலை கொள்ளாது. ஏன்னா கல்லென்று தெரிந்த பிறகு அவர்களிடம் கோபப்பட்டால் நிச்சயம் பாதிப்பு என்பது உனக்கு இருக்கும். ஏன்னா அவர்கள் எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் அதை ஒரு பொருளாக மதிப்பதில்லையே. ஏன்னா அவர்களுக்கு அதில் பழகிவிட்டது. வாக்கு என்பது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு நீ வாழக்கூடியது என் பிள்ளையான நீ. அதனால் உனக்கு தகுதியற்றவர்களை தேடி செல்லாதே. தகுதியுள்ள மனிதர்கள் அதே போல் தகுதியற்ற விஷயத்தை எப்படி தகுதியாக மாற்றி உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டுமோ உனக்கு நான் அப்படி ஒப்படைப்பேன். அதே போல் உனக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. உனக்கு அந்த திருமணத்தில் தடை இருக்கிறது. அந்த தடையெல்லாம் நீக்குவதற்காக இந்த சாய் உனக்கு எப்போது எந்த நேரத்தில் செய்து வைக்க நேருமோ அப்போது நல்லபடியாக செய்து விடுவேன் தங்கமே. கண்டிப்பாக என்னுடைய அருளும் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே நிறைந்து இருக்கும். மனதை மட்டும் தளர விடாதே, கவலைப்படாதே. உன் மனதில் உள்ளதை அவ்வளத்தையும் அறிந்து விட்டேன். நான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறேன். உனக்கு மங்கள நிகழ்வை ஒன்று கொடுப்பேன். என்னவெல்லாம் நினைக்கிறாயோ உன் மனதிற்குள்ளானதை நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் நல்ல மனதிற்கு எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.